ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செய்ய போன ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வறுத்து அரைச்சி வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக 20 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி போட்டால் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வதங்கிய வெண்டைக்காய் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சட்டியில் ஒரு கப்பு தேங்காய், திருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு தேங்காய். அப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மல்லி, மிளகாய், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த வதக்கி வச்ச தேங்காய் மசாலா எல்லாமே போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்புறமா சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த குழம்புக்காக லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறோம். அந்த புளி தண்ணியை எடுத்து இந்த தேங்காய் மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காயில் புளி தண்ணியை ஊற்றி இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அந்த வதக்கின வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா வெந்து வரட்டும். வெண்டைக்காய் பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி.